ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் மூவி. அதாவது இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றான்னா, தெரியாதத்தனமா ஒரு கொலையை பண்ணிடுறான். ஸோ அந்த கொலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஐலண்டா பயணம் செய்வோம்ல, அதுல ஏறி போறான். எப்படி இத கப்பல்ல போயிட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு வருவோம்னு ஒரு எண்ணத்துல கப்பல் ஏறி போறான். அப்படி போகும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே புயல் அடிக்குது. அப்படி ஆனதால அந்த கப்பல் ஒரு தீவுல வந்து மாட்டிக்குது. எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரையோட இருக்கான். அந்த தீவு நடுக்கடல்ல இருக்கு. சோ யாருமே வரமாட்டாங்க போல. சோ நம்ம அங்கதான் தனியா தான் வாழ்ந்தாகணும். அங்க இருந்து தப்பிச்சாகணும். நிறைய போராட்டம்லாம் நடக்குது. அது போக அங்க அவனுக்கு துணைக்கு யாராச்சும் இருந்தார்களா? அங்க இருந்து அவ எப்படி போறான்னு தான் கதை. 1997 இயர்ல ரிலீஸ் ஆன ராபின்சன் க்ரூசோ. இது ஒரு ஃபேமஸான நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதனால சூப்பரா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்துக்குள்ள போலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஒன்னு தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க கதைக்கு போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு புக் ரைட்டர்ஸை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு புது விதமான ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் நேம் வந்து சேலர் நேம்ட் ராபின்சன் க்ரூசோ. சோ இந்த புக்கை பார்த்ததுமே அங்க இருக்கிறவர்கிட்ட அந்த புக்கை கொடுத்து, இதுல இருக்கிறவரோட கதைய நம்ம புக்ல எழுத ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அதை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அது மக்களும் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் சொல்றாரு. ஏன்னா இது ஒரு உண்மை கதைன்னு சொல்றாரு. அவரும் அதை பார்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு படத்தோட கதைய சொல்ல ஆரம்பிக்க. சோ ஸ்டார்டிங்கா ஒரு 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. நேம் வந்து ராபின்சன். சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் பேரு பேட்ரிக். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருப்பா. அந்த பொண்ணு பேரு மேரி. அவங்க ரொம்ப பெரிய ரிச் அப்படின்றதுனால ஹீரோக்கு அந்த பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பேட்ரிக் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோவை தான் நான் லவ் பண்ணுவேன், ஹீரோவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. சோ இதை பிடிக்காத நம்ம பேட்ரிக் வந்து 1 vs 1க்கு கூப்பிட்டு இருந்திருப்பான். அது மூலமா ஹீரோவை வின் பண்ணி மேரியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும்ன்றதுக்காக. அங்க நம்ம ஹீரோக்கு இந்த பேட்ரிக் கூட சண்டை போட விருப்பமே இல்ல. ஹீரோ சொல்றான், இதோ பாரு, நானும் மேரியும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ளீஸ் நீ நடுவுல வராத சொல்றான். அதுக்கு பேட்ரிக் வந்து, இதோ பாரு, நானும் நீயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான். ஆனா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். நான் தான் உன்னை விட பெரியவன் சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ சமாதானமாக ட்ரை பண்றான். நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தானே, சண்டைலாம் மேனா சொல்றாளோ. ஆனா அவ சண்டை போடுற எண்ணத்திலேயே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, அவன் ஒரு எக்ஸ் சோல்ஜர் கூட. அதனால நல்லா சண்டையும் போடுவான். இப்போ அந்த பேட்ரிக்க விடப்பிடியா சண்டை போட்டுட்டு இருக்காத அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, இதோ பாரு, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன், நான் மேரிய தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி அங்க இருந்து போறான். நம்ம பேட்ரிக்கு ஒரு அவமானமா போயிடுது. ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடியே கத்தி எடுத்துட்டு, இதோ பாரு, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வரான். நம்ம ஹீரோவும் தடுக்கிறதுக்காக திரும்புறான். தடுக்கும் போது அந்த கத்தி மாறி பேட்ரிக் மேல பட்டுருது. நில தடுமாறி கீழே விழுந்துடுறான். 1000 தான் இருந்தாலும் அது அவனோட ஃப்ரெண்ட் இல்ல. அதனால டே மன்னிச்சிடுறா, நான் வேணும்னு பண்ணல. ஹீரோ அவனோட உயிரை காப்பாத்த ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பேட்ரிக்கோட 2 பிரதர் வந்துடுறாங்க. அவங்க வந்து அதை பார்த்து, என்னோட அண்ணனை கொலை பண்ணிட்டலாம் அப்படின்னு கன் எடுத்துட்டு ஹீரோவை சுட போக, ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் கன் எடுத்துட்டு வந்து ஒரு கார்டை சுட்டு தள்ளிட்டு ஹீரோ கிட்ட நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்றான். ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க இருந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். சோ அங்க இருந்து ஹீரோ நேரா மேரி வீட்டுக்கு தான் போறான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, என்னாச்சு, உன் கையெல்லாம் ரத்தமா இருக்கேன்னு கேட்டதும் இவனும் பதட்டத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்போ அப்படியே குதிரை வண்டியில பரபரப்பா போயிட்டு இருக்கிறான். நான் இங்க இருந்து போகணும், கண்டிப்பா நான் இங்க இருந்தேன்னா எங்க ஃபேமிலி என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், இங்க பாரு, நான் பேசுறேன், உனக்கு ஒன்னும் ஆகாது, இது ஏதோ தெரியாம ஆயிடுச்சு, சோ நீ எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இருன்னு சொல்றா. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, இல்ல, அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க, என்னையும் உண்மையும் பிரிச்சிருவாங்க, நான் போயிட்டு 1 வருஷத்துக்குள்ள வந்துருவேன், அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுக்கு. ஹீரோவை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. என்னை விட்டு போகாதன்னு சொன்னதும் அங்க இருந்து இறங்கி 1 வருஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துருவேன்னு சொல்றா.
1 வருஷம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், நீ வரலன்னா நான் வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லிட. அதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. இருந்தாலும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே போய் ஒரு கப்பல்ல ஏறுறான். அது ஒரு மர்ச்சன்ட் கப்பல். இலண்டா கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டன் கப்பல். சோ அந்த கப்பல்ல நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போறாங்க. சில்க்ஸ், வெப்பன், இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில இலந்துல கருப்பு இன மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள அடிமைக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு இலண்டா விசிட் பண்றதுதான் இவங்க வேலையே. சோ அவங்க கூட போய் நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ படிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுமே அந்த கேப்டன் போறதுல ஒரு இதுல எழுதிப்பான்னு ஹீரோக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறாரு. சோ ஹீரோவும் அவனோட ஜேர்னி பத்தி இதுல எழுத ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னா, அதிகாலம் புயல் வர ஆரம்பிக்குது. சோ அதனால அந்த கப்பல் தடுமாறுது. கப்பலுக்குள்ள எல்லாம் தண்ணி வருது. எல்லாரும் பறந்து பறந்து விழுறாங்க. கடைசியா ஏதோ ஒரு பாழையில மோதுற மாதிரி தெரிய வருது. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு பாறையில கண் முழிக்கிறான். அப்படியே சுத்தி பார்த்தா அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. இவன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு பாக்குறா. எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க, கேப்டன் கூட. சோ என்ன பண்றது தெரியல. என்ன இடம், எனக்கு எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி அங்க இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாடியில இருக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து முறையா அடக்கம் பண்ணிட்டு அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு அந்த இலந்துல உட்கார ஆரம்பிக்கிறான். சோ இவனுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த இலந்துல சாப்பாடு கிடைக்குமா, கூட வேற யாருமே இல்ல, கையில எந்த வெப்பனும் இல்ல. பயத்துல ஒரு மரத்து மேல ஏறி அப்படியே படுத்துறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அங்கேயே சுத்திட்டு இருக்கும்போது தூரமா அங்க இவனோட கப்பல் நிக்கிறது தெரியுது. உடனே அவன் நீந்தி அந்த கப்பலுக்கு போறான். அந்த கப்பல்ல ஏதாச்சும் பொருள் இருக்கும்ல, அதை வச்சு உயிரை தப்பிக்கலாம்னு போறான். போய் பார்த்தா கன் பவுடர், சாப்பாடு எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்டு கேக்குது. ரொம்பவே பயந்துடுறான். யாரோ உள்ள இருக்காங்க. மெதுவா அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது கேப்டனோட குட்டி நாய் இருக்கு. அத பார்த்த உடனே பரவாயில்ல, நமக்கு துணைக்கு ஒரு ஜீவனாச்சி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டிட்டு அவனுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கரைக்கு வந்துடுறான். இப்போ அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன்னா ரொம்ப மாசத்துக்கு உயிரை வாழ்றதுக்கு அந்த கப்பல்ல சாப்பாடு இருந்திருக்கும், துணைக்கும் ஒரு நாயும் கிடைச்சிருக்கும். ரொம்பவே நிம்மதி அடைகிறான். மாதங்கள் கிடக்குது. இந்த இலந்த சுத்தி சுத்தி வர்றான். இந்த பக்கம் வந்தாலும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்போதான் அவனுக்கு தெரிய வருது, இது ஒரு தனி இலந்தாயின்னு. இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு யோசிக்கிறான். ஹீரோயினை பார்க்க போகணுமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்றான். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வழி இருக்கும்னு சொல்லி அந்த இலந்திலேயே வாழ கத்துக்கிறான். அப்போப்போ கடலுக்குள்ள பினாக்குலர் வச்சு பாக்குப்பான். ஏதாச்சும் கப்பல் போனா அதுல ஏறி போயிடலாம்னு பாக்குறான். அப்படி தைரியத்தை வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த இலந்திலேயே தங்குறான். அப்படியே நாட்கள் போகுது. எகெயின் பல மாதங்கள் கழிச்சு அந்த இலந்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவன் கையில ஒரு தீ பந்தத்தை எடுத்துட்டு கன்னும் எடுத்துட்டு ஷவுட் பண்றான். நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறான். பட் நம்ம ஹீரோவோட கெட்ட நேரம் போல. அந்த கப்பல்ல இருக்கிற யாருமே ஹீரோவை பார்க்கவே இல்ல. கப்பலும் ஸ்டாப் கூட ஆகல. ரொம்பவே கஷ்டமாயிடுது. இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமே இந்த இடத்துக்கு கப்பல் வருமானு யோசிச்சு சோகமா ஆயிட்டான். இருந்தாலும் இது ஒரு இலந்து, நம்ம ஒரு புது ராஜ்யத்தை உருவாக்கலாம்னு சொல்லி அந்த கப்பல்ல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவனுக்குன்னு ஒரு அரண்மனை மாதிரி ஒன்ன ரெடி பண்றான். இவன் ஸ்டே பண்றதுக்காக ஒரு பிளேஸ சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாலத்தையே கட்டிட்டானா பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை தனிமையாவே போயிட்டு இருக்கு. இவனுக்கு இருக்கிற ஒரு நிம்மதி என்னன்னா அந்த நாய் தான். சோ அது கூட இருக்கிறதுனால ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணாம இருக்கான். அப்பப்போ ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே அழுகிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஒரு கிராஸ் சிம்பிள் ரெடி பண்ற போல. அதாவது அவன் அந்த இலந்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு போல. அத அவன் டெய்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்போ அந்த தீவுல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காத்தடத்தை பாக்குறான். என்னடா மனித காத்தட மாதிரி இருக்கேன்னு சொல்லி, இது நம்மளோடது இல்லையேன்னு சொல்லி வெப்பன்லாம் எடுத்துட்டு வந்து யாரு வந்திருக்கான்னு பாக்க போறான். ஒரு சின்ன போட்ல யாரோ வந்திருக்காங்க போல. யாரு அது தொடர்ந்து போய் பார்த்தா நிறைய ஒரு ட்ரிப் மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு குரூப் வந்து இருக்காங்க. அவங்க கைதிகளை பலி கூட வந்திருக்காங்க போல. அப்படியே 1 by 1 கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லி வேகமா ஒரு கன் வச்சு ஷவுட் பண்ணிடுறான். அதுல ஒருத்தன் செத்து போக மத்த எல்லாரும் பயந்து ஓடாங்க. கைதி ஒருத்தன் இருக்கால, அவன் தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வர்றான். சரி, இவன் கைதி தானே வந்தான், இவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் பா சொல்ல, அப்படியே ஹீரோ கிட்ட மெதுவா வந்து கால் பிடிச்சு தூக்கி போட்டு கன்னை எடுத்துக்கிறான். அவனுக்கு சுட தெரியல. அத பார்த்த ஹீரோ, இதோ பாரு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்,
என்ன நம்பு, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு சொல்ல அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடுல வைக்க. இப்படியே அந்த கைதி பார்த்துட்டு இருக்க சைட்ல இருந்து அந்த ட்ரிப்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோவும் கன்ல ஷவுட் பண்றான். அந்த கைதியும் அவன் திறமைய வச்சு எல்லாரையும் அடிச்சிடுறான். அடிச்சிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடிடுறான். நம்ம அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு பார்த்தோம். ஆனா அவ அப்படி யோசிக்கல இல்ல. அதனால அவ ரெடி பண்ணி வச்ச அதை எடுத்துட்டு சேஃபா ஆயிக்கிறா. அப்படியே நாட்கள் போகுது. இன்னும் அந்த கைதி இலந்துல எங்க இருக்கான்னு தெரியல. ஹீரோக்கு தனிமையில ரொம்பவே போர் அடிக்குது. அதனால அந்த கைதி இந்த இலந்துல தான் இருக்கணும்னு அவனை தேடி போலான்னு சொல்லி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க போல. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த கைதி தான். ஹீரோ கையில இருக்கிற கன்னை பிடுங்கிடுறான். ஆனாலும் ஹீரோ கையில ஒரு கத்தி வச்சிருப்பான். அதை வச்சு அதை கிழிச்சு அதுல இருந்து வெளியே வந்து கன்னை வாண்டி தலையில வச்சு, இதோ பாரு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், என்ன நம்பு, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு சொல்ல அவனுக்கு தான் ஒன்னும் புரியாதே. ஏதோ இந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி ஒரு பறவைய ஷவுட் பண்ணி காமிக்கிற. அவனுக்கு தெரிஞ்ச விதையில வச்சு ஒரு பறவைய போட்டு தள்ளி காமிக்கிற. அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வருது, இவர் நம்ம கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாருன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட கொஞ்சம் அமைதியாகிற. அப்படியே அவனோட கிங்டம்க்கு கூட்டிட்டு போறான். எப்படி எல்லாம் இருக்கணும்னு எல்லாம் சொல்லி தரான். ட்ரிப் வந்து எவ்வளவு நாள் காட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் அதனால ஃப்ரைடேன்னு ஒரு நேம் வைக்கிறா. இந்த நாள் ஃப்ரைடேன்னு கணிச்சு வச்சிருக்க. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னும் ஹீரோக்கு இவன் மேல நம்பிக்கை வரல. நைட் ஆனா இவனை ஒரு சங்கிலியில கட்டிட்டு தான் இவன் சேஃபான இடத்துல தூங்கிடுவான். இப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோ கன் எடுத்து ரெடியாக. யாருன்னு பார்த்தா நம்ம கைதி தான். இந்த தேக்கையில பறிச்சுட்டு வந்திருப்பான். இதை பார்த்ததுமே இவனை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, இவ்வளவு அப்பாவியா இருக்கிறான், இவன் மேலேயே நம்ம சந்தேகப்பட்டோம், சங்கிலிலாம் போட்டு விட்டுட்டோமே அப்படின்னு பரிதாபப்பட்டு அந்த செயின்ல கலட்டி விட்டு, நீயும் ஒரு மனிதன் தானே, நீயும் ஃப்ரீயா வாழுனா எதுக்கு உன்னை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவ கூட சேர்த்து ஒன்னொன்னு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகுறாங்க. ஹீரோவும் அவனோட லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷும் சொல்லி தரான். அப்படியே 6 மந்த் போகுது. ஹீரோ சும்மா இல்லாம கடவுளை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவ மதத்தை பத்தி சொல்றான். பட் அது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு காட் இருக்கார் போல. சோ இந்த கைதி டென்ஷன் ஆகி பைபிளை கிழிச்சு போட்டுறான். அதுக்கு ஹீரோ நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி சாபம் விட்டுறான். அது அவனுக்கு பிடிக்கல. ஹீரோ இப்போ அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறா. கோவத்துல அங்க இருந்து அவ போயிடுறா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தா இப்ப எப்படி போயிடானேன்னு. கண்டிப்பா இது என்னோட தப்பு தான். நான் இந்த மதத்தை போய் திணிக்க கூடாதுன்னு அங்க இருந்து போய் அவனை போய் பாக்குறான். அவ தனியா அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. இதுல பாத்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவன் டைரியில இது என் தப்பு தான், அவனை நான் ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திருக்கேன், ஆனா அவன் எனக்கு ஒரு உண்மையான நண்பனா இருந்திருக்கான், சோ நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரைடே கிட்ட போய் மன்னிப்பு கேட்க அந்த கைதியும் உடனே மன்னிச்சுட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அகைன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போதான் ஹீரோ ஏன் உன் மக்கள் உன்னை வெறுத்தானங்கன்னு கேட்க, இந்த மாதிரி நரோஸ்னு சொல்லப்படுற ஒரு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவங்க தான் என் இனத்துல தலைவருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ்க்காக தான் அனுப்பி வச்சாங்கன்னு, இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் கூட என்னோட ட்ரைப் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ அது ரொம்ப பெரிய பாவம், இதை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றா. இப்படியே வெயிட் பண்றாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா அகைன் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய வெடிபொருட்கள் எல்லாம் வச்சு அதை கொளுத்தி விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நாயும் அங்க ஓடி போகுது. அங்க அதுவும் வெடிச்சு செத்துருது. அப்படியே சீன் கட் ஆகுது. அப்புறம் ரொம்பவே சோகமா அந்த நாயை புதைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து என் கூடவே இருந்தாச்சு இந்த நாய் தான் ரொம்பவே ஃபீல் பண்றான். சரி சொல்லி இப்போ அந்த ஃப்ரைடே, ஆமா நீ எந்த ஊருன்னு கேட்க, நான் வந்து பிரிட்டன்னு சொல்றா. அதுக்கு அவன் அந்த பக்கம்லாம் போனா நியூ பிரிட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவான்னு கேட்க, ஆமா அதுதான், அங்க ரொம்ப நாகரிகமா வாழ்வோம், சிவிலைசேஷன்ல ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றா. அந்த நாகரிகெல்லாம் பிளாக் இன மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருப்போம்னு சொல்றா. மறுபடியும் ஃப்ரைடே கோவப்பட்டு போக, ஐயோ சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லிட்டோமேன்னு சொல்ல மறுபடியும் போய் மன்னிப்பு கேக்குறா. அகைன் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு போட் ஒன்னு ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு, பட் நைட் அவங்க தூங்கும் போது ஒரு புயல் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஹீரோ, ஐயோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம எப்படி போவோம், அகைன் உங்க ட்ரைப்ஸ் வருவாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்புறான். அதுக்கு அந்த ஃப்ரைடே, அவங்க எவ்வளவு பேருனாலும் வரட்டும், நம்ம மனிதர்கள் தான் மோட்டிவேட் ஆக அந்த நாளும் வருது. ஒரு ஃபுல் மூன் வந்தனும் அந்த ட்ரைப்ஸும் சண்டைக்கு அந்த தேவுக்கு வராங்க. மாறி மாறி சண்டை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே செத்துறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா ஒரு பாய்சனஸ் ஈட்டியை வச்சு ஹீரோவை குத்திடுறா. பட் அவனை ஃப்ரைடே கொலை பண்ணிடுறா. பட் ஹீரோ ரொம்ப காயமாயிட்டான். என்ன உன் இரண்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. பட் அங்க போனா மட்டும் சும்மாவா விட்டுருவானா அவனை? சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹீரோவா அந்த போட்ல வச்சு அந்த இலண்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க வந்த உடனே சொன்ன மாதிரி ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட ரூல்ஸ் என்னன்னா உடம்பு முடியாம இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண மாட்டாங்க போல. அப்புறம் அந்த ட்ரைப்ஸோட கிங் இருப்பாரு இல்லையா, அவர் ஒரு கேம் வைக்கிறாரு. யாரு வின் பண்றீங்களோ அவங்க தான் உயிரோட இருக்கணும்னு ஒரு மரண விளையாட்ட வைக்கிறாரு. அதாவது ஒருத்தர் சாகர வரைக்கும் சண்டை போடணும்னு சொல்றா. ஹீரோக்கு அவனை கொலை பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. பட் அவன் அதை பண்ணல. அப்புறம் ஃப்ரைடேக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவனும் இவ்ளோ நாள் கூட இருந்த ஃப்ரெண்டா எப்படி கொலை பண்றதுன்னு யோசிக்க, இப்ப ஹீரோ நீ என்ன கொலை பண்ணிடுன்னு சொல்லி கையை தூக்க சடனா ஒரு புல்லட் பாயுது. அது யாருன்னா கருப்பு இனத்தை பிடிச்சிட்டு போற ஒயிட் பீப்புள். அந்த புல்லட் ஃப்ரைடே மேல பாய அப்படியே
கீழே விழ ஹீரோ அழுகுறா. அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோ ஒரு போட்ல வந்தவங்க கூட போயிட்டு இருக்கா. அப்புறம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு அவனோட நாட்டுக்கு வரா. சோ அங்க வந்ததுமே நேரா ஹீரோயினை தான் போய் பார்க்க போறா. ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக 6 இயர்ஸா வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க போல. அதை பார்த்து மனசு உடைஞ்சு வேகமா போய் ஹக் பண்ணி இமோஷனலா பார்த்து அழுகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. பட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கைதி இருக்கால, அவன் ஞாபகமாவே இருக்கு. சோ இந்த படமும் முடியுது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு படமும், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு நிமிஷமும் சொல்லுங்க. சோ அடுத்து என்ன மூவி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் எடுத்துட்டு வரேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.